வெல்கம் டு நியூ கியூபிட்டானிக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பாடி வயர்லெஸ் நான் கான்டாக்டிவ் மெஷர்மெண்ட் சிஸ்டம். ட்ரையல் ரூமெல்லாம் தேவையில்லைங்க. இது மூலிமா உங்களுடைய டோட்டல் ஷர்ட்டோட அளவு பேண்ட்டோட அளவெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மெஷர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ஆப்புக்கு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பு. ஸோ ஆப்பில் வந்து உங்களோட மெஷர்மெண்ட்ஸில் இங்கே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இவருடைய ஹிப் சைஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் பார்க்கலாம். அது ஷர்ட்டோடைய செஸ்ட்டு சைஸ், டிஷர்ட் வந்து நாம் இன்னும் எடுக்கலைங்க. ஷர்ட் சைஸு, அப்புறம் ஷர்ட்டோட லென்த்து, அதே மாதிரி பேண்ட்டோட லென்த்து. ஸோ இது நான் ரிஃப்ரெஷ் பண்ண இது அக்யூரசி வந்துகிட்டே இருக்குங்க ப்ராப்பராக. இப்போ ஹிப்பு வந்து 34 இன்ச்சஸ் வருது இவருக்கு. ஷர்ட் சைஸ் வந்து 40 இன்ச்சஸ்ஸு. அதே மாதிரி ஷர்ட் லென்த்து வந்து 28.24 இன்ச்சஸ்ஸு. பேண்ட் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 36.24 இன்ச்சஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சிஸ்டத்துலேயும் நாங்கள் ரீட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடுடைய லென்த்து, பேக் சைடு. ஸோ இதோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட மெஷர்மெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. எப்படி இல்லை பேக் சைடு மெஷர் பண்ணது அப்படின்னு இங்கே பார்க்கலாம். இந்த கையை ஸ்ட்ரெயிட்டாக தூக்கணும், கொஞ்சம் மேலே தூக்கும். ஓகே. ஸோ இது வந்து பேக் சைட்லேருந்து மெஷர் பண்ணுறது. இப்போ அப்டேட்டட் ரீடிங் பார்த்திங்கன்னா, இது ஹிப் சைஸ் வந்து 34, ஷர்ட் சைஸ் வந்து 40, அதே மாதிரி ஷர்ட் லென்த் வந்து 29, பேண்ட் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச்சஸ் வருது. ஸோ இதே நாங்கள் மெஷர்மெண்ட்டில் எடுத்தோன்னா இவருக்கு வந்து ஹிப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35, அதாவது 34.33, இங்கே 35. ஷர்ட் வந்து 40 தான், 40 இன்ச்சஸ். செஸ்ட் லென்த் வந்து எவ்வளோ வந்தது? செஸ்ட்டு உனக்கு நான் செஸ்ட்டு அதுதான் அரௌண்ட் 40 இன்ச்சஸ்ஸு. அதே மாதிரி ஷர்ட் லென்த் வந்து 30 இன்ச்சஸ் வருது. இது 29.23. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 36 அவருக்கு 37 இன்ச்சஸ் வருது. எல்லாம் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் இதோடைய மெஷர்மெண்ட்டு, ஆப்பில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது. சரி, இப்படி நின்னா நமக்கு வந்து மெஷர்மெண்ட் ஈஸியாக ரீட் ஆகிடும். இப்போ ஹிப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெஷர்மெண்ட் எடுத்ததில் வந்து 34 இன்ச் கரெக்டாக வருதுங்க. 39 பாயிண்ட் சம்திங் வருது, அரௌண்ட் 40 இன்ச்சஸ். ஷர்ட்டு ஓகே, செஸ்ட்டு சைஸ் பார்த்தோம். அடுத்து ஷர்ட் லென்த் எடுங்க. ஷர்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுத்துருக்கோம். கையோட இது வரைக்குங்க 29 நாங்கள் மெஷர் பண்ணது, 29 இன்ச்சஸ். அடுத்து பேண்ட் லென்த் எடுங்க. இப்போ பேண்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 36 கீழே வரைக்கும் வரும். அந்த நீயோட கீழே வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட்டில் 36. இங்கே 36.3.
ஸோ அரௌண்ட் ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி பாடியோட எல்லா பேராமீட்டர்ஸும் நம்ம மெஷர் பண்ணலாம். இது வித் ட்ரெஸ்ஸில் நாங்கள் மெஷர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 இன்ச் அந்த மாதிரி வருங்க. ஸோ வித் ட்ரெஸ்ஸில் மெஷர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷர்ட்டு லைட்டாக தூக்கும், அதெல்லாம் எல்லாமே என்ன இருக்குதோ அந்த ரீடிங் பெர்ஃபெக்டாக வருது. ஹியூமன் பாடியில் என்ன ரீடிங் அவுட்டரில் இருக்குதோ அந்த ரீடிங் பெர்ஃபெக்டாக வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் ரூமில் தேவைப்படாது. வித்தவுட் ட்ரையல் ரூமில் நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ்ஸோட அளவை நான் கான்டாக்டில் மெஷர் பண்ணிக்கலாம் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து வித்தின் ஒரு 5 செகண்ட்ஸில் ஒரு ஆளுக்கு ரீட் பண்ணலாம். ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு ஆப்லேயே வந்துடும். ஸோ நாங்கள் இப்போ ஆண்ட்ராய்டு ஆப்பில் பண்ணியிருக்கோம். ஒய்ஃபை கம்யூனிகேஷன் ஒய்ஃபை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். வித்தவுட் இன்டர்நெட்டில் உங்கள் மொபைலில் வந்து இது டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் எங்களுடைய மெஷர்மெண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மெஷர்மெண்ட் ஹியூமன் பாடியில் மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி மல்டிபிள் மெஷர்மெண்ட் எவ்வளோ வேணாலும் நம்ம ரீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ வெல்கம் டு நியூ கேபிட்டானிக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கான்டாக்ட் ஹியூமன் பாடி மெஷர்மெண்ட் டெய்லரிங்காக. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஷேப்பில் இருந்தீங்கன்னா 2 சென்சார்ஸ் வச்சுருக்கோம். இது மெஷர் பண்ணி உங்கள் பேராமீட்டர்ஸ்லாம் சொல்லணும். பாடியோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஆப்பில் வந்துடுங்க. இப்போ இவர் நின்றுட்டு இருக்கார். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பில் வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சென்சார்ஸ் வந்து கேப் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 6 ஃபீட்டுக்குள்ளே இருக்கும். சென்டரில் ஷார்ட் ரேஞ்ச் தான். ஒரு சின்ன ரூம்லேயே ரீட் பண்ணிடலாம். க்ளோஸ் ரூம் எதுவும் தேவைப்படாது. ஓப்பன் டைப் ரூம் எங்கே வேணாலும் ரீட் பண்ணலாம். எந்த லைட் எஃபெக்ட் பண்ணாது. ஸோ நார்மலாக இதோடைய டிவைஸோட இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் எடுக்குங்க. இதே மாதிரி பேக் சைட்லேயே இருக்குது. ஸோ இது பேக் சைடு, இது பேக் சைடு. ஸோ பேக் சைடில் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இவருடைய மெஷர்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஆப்பில் வந்துடும். இப்போ ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் மெஷர்மெண்ட்டு இவருக்கு வந்து ஹிப் சைஸ் வந்து 44.4 இன்ச். ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் செஸ்ட்டு சைஸ் வந்து 46.9. அப்புறம் ஷர்ட் லென்த்து வந்து இப்போ 30.8 இன்ச். பேண்ட் லென்த் வந்து 38.3 இன்ச்சஸ். இப்போ நம்ம மேனுவலாக மெஷர் பண்ணலாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் மெஷர்மெண்ட் ரீடிங் ஆப்பில் வந்துடுச்சுங்க. இந்த ரீடிங் வந்து எங்களுக்கு ஒய்ஃபையில் வருங்க த்ரூ ஆப்பில். ஸோ நோ நீட் ஆஃப் எனி இன்டர்நெட் எதுவும் தேவைப்படாது. லோக்கல்லே மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ செஸ்ட்டு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 46 இன்ச்சஸ் 46 பாயிண்ட் வருதுங்க. இப்போ வந்து இந்த ஹிப்பு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம். 44 வந்திருக்குங்க இங்கே. ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹிப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் 44.46. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டோட லென்த்தை காமிக்கிறேங்க. இங்கே மேலேருந்து எடுத்துருக்கோம். இந்த நாம் ஹோல்லேருந்து கையோட இது வரைக்கும் எடுப்போங்க. 30.8 இதுதான் எங்களோட ரீடிங்கு ஷர்ட்டோட லென்த்து. இப்போ பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேரம் இல்லை நேரம் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கைத்துக்கு இங்கேருந்து எடுத்துருக்கோம். 38 கரெக்டாக வருதுங்க. ஸோ இது வந்து நான் எங்களோட இது வந்து ஆட்டோமேட்டிக் மெஷர்மெண்ட்ஸுங்க. 4 பேராமீட்டர் இப்போ இந்த சென்சார் வச்சு நாங்கள் ரீட் பண்ணி எடுத்துருக்கோம். இது 3D மெஷர்மெண்ட் மாதிரி தான். இது ஹியூமன் பாடி உங்களோட வித் ட்ரெஸ்ஸில் நாங்கள் மெஷர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்களுடைய ட்ரெஸ் என்ன என்ன பாடியில் என்ன ரீடிங் இருக்குதோ அது அப்படியே வந்துடுங்க. ஷர்ட்டுடைய சைஸ் எல்லாமே அதே மாதிரி உங்களோட ஷர்ட்டு கொஞ்சம் மடங்கியிருந்தாலும் அதே ரீட் பண்ணும். அதுக்கு தகுந்த நீங்கள் ரீடிங் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸோ இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா
அங்கே எல்லாருமே மெஷர்மெண்ட்டு இதில் ரீட் பண்ணலாம், ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாம். ஸோ இதில் ரீடிங் அக்யூரசி எங்களுக்கு ஓரளவுக்கு வந்திருக்குது, பரவாயில்ல. இது மேக்ஸிமம் வந்து ஒரு 5 செகண்ட்ஸில் நீங்கள் ஒரு ஆளை ரீட் பண்ணிடலாம். வித்தின் 5 செகண்ட்ஸில் ஒவ்வொருத்தர் ரீடிங் இது ஃபாஸ்ட்டு ரீடிங், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கும். நீங்கள் நிற்க ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படி நின்றீங்கன்னா உங்கள் ரீடிங் வந்து இங்கே ஆப்புக்கு வந்துடும். ஸோ இது எங்களோட R&D ஒர்க்ஸ் தான் இது இப்போதைக்கு போயிட்டுருக்குது. ஸோ தேங்க்யூ.